கிராம பகுதிகளில் தொழில் செய்பவர்களுக்கு லைசென்ஸ் கட்டாயம் என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கிராம பஞ்சாயத்து வணிகம் அல்லது தொழில் உரிமம் வழங்குவதற்கான விதிகள் 2025 என்ற சட்டம் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்ததால் தற்போது அரசாணை வெளியிடப்பட்டு சட்டமாக அமலுக்கு வந்துள்ளது. இந்த சட்டத்தின்படி நகர்ப்புறம் அருகிலுள்ள கிராம பஞ்சாயத்து என இரு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தொழில்களை உற்பத்தி மற்றும் சேவைகள் என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 5 லட்சம் ரூபாய் முதலீட்டுக்குட்பட்ட தொழில்களுக்கு தொழில் மற்றும் கிராம பஞ்சாயத்துக்கு ஏற்ற வகையில் 250 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை லைசென்ஸ் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 5 லட்சம் முதல் 2,50 லட்சம் வரையிலான முதலீடு உள்ள தொழில்களுக்கு 750 ரூபாய் முதல் 5000 வரையும், அதற்கு மேற்பட்டவைகளுக்கு 35,000 முதல் 50,000 ரூபாயும் லைசென்ஸ் கட்டணம் வசூலிக்கப்படும். அதன்படி டீ கடைகள், ஹோட்டல்கள், இறைச்சி கடைகள், சலவை கடைகள், திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட 48 தொழில்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் இந்தியாவுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ள நிலையில், தாக்குதலை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்காவுடன் எவ்வித பேச்சுவார்த்தையுமே நடக்கவில்லை என அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கமளித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மக்களவையில் விளக்கம் அளித்தார். அப்போது மதத்தின் பெயரால் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் இந்திய மக்களை கொன்றதாகவும், அதன் பதிலடியாக நடந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டு 9 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். भारत ने कार्रवाई इसलिए रोकी क्योंकि कॉन्फ्लिक्ट के पहले और उसके दौरान जो भी पॉलिटिकल और मिलिट्री ऑब्जेक्टिव्स तय किए गए थे उसे हम पूरी तरह से हासिल कर चुके थे. इसलिए यह कहना, यह मानना कि यह ऑपरेशन किसी दबाव में रोका गया था, यह बेबुनियाद है और सरासर गलत है. பயங்கரவாதிகள் பகல்காமுக்கு வந்து தாக்குதல் நடத்தியது எப்படி என அமைச்சர் ராஜ்நாத் சிங் இதுவரை விளக்கமே அளிக்கவில்லை என மக்களவை காங்கிரஸ் துணைத் தலைவர் கௌரவ் கோகாய் சாடினார். 100 நாட்கள் கடந்தும் அந்த 5 பயங்கரவாதிகள் பிடிபடவில்லை எனவும் அவர் விமர்சித்தார். ये नहीं कहा कि पहलगाम में दहशतगर्द कैसे आए, ये नहीं कहा कि बेसारन में जहां पर 1000 लोग जाते हैं, खुशियां मनाते हैं, कैसे 5 दहशतगर्द वहां पर जाकर 26 लोगों की गोलियों से छलनी करते हैं. ये सूचना रक्षा मंत्री ने नहीं दी. அதனை தொடர்ந்து பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை நிறுத்த அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையே எவ்வித பேச்சுவார்த்தைகளும் நடக்கவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடந்த மே மாதத்தில் பிரதமர் மோடிக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் இடையே எவ்வித பேச்சுவார்த்தையுமே நடக்கவில்லை எனவும் குறிப்பிட்டார். In any conversation with the United States, was there any linkage with trade and what was going on? Secondly, there was no call between the Prime Minister and President Trump from the 22nd of April when President Trump called up to convey his sympathy, and the 17th of June when he called up Prime Minister in Canada to explain why he could not meet. அமைச்சர் ஜெய்சங்கர் பேசிய போது தொடர்ந்து குறுக்கிட்ட எதிர்க்கட்சிகளை விமர்சித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நமது அமைச்சர் கூறுவதை நம்ப வேண்டும் என அறிவுறுத்தினார். ராகுல் காந்தி இந்தியா மற்றும் பிரதமர் மோடிக்கு எதிராக மட்டுமே செயல்பட்டு வருவதாக பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் குற்றம் சாட்டினார். लीडर अपोजिंग भारत बन गए हैं, उनके एजेंडे पे केवल भारत का विरोध है, भारतीय सेना का विरोध है और भारत के प्रधानमंत्री का विरोध करना ही लिखा है. इसलिए आज से उनको LOB कहना शुरू करना पड़ेगा. இதனிடையே அமைச்சர் ஜெய்சங்கர் அளித்த விளக்கம் பற்றி செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி, ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்தப்பட்டதில் அமெரிக்கா தலையீடு இல்லை என இன்னும் திட்டவட்டமாக கூறப்படவில்லை என்றார். There are certain things he has not categorically said. So he has made some statements, but he is not categorically, for example, he has not categorically said that the US was not involved in the ceasefire. இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி இன்று இரவு விளக்கமளிக்க உள்ளார்.
ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நாமக்கல், ஈரோடு மாவட்ட ஆற்றங்கரையோர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வீட்டுமனை வழங்கி நிரந்தர தீர்வு காண அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் காவிரி ஆற்றில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் மற்றும் ஈரோடு மாவட்டம் பவானி கரையோர பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதோடு ஏராளமான மக்கள் சமுதாய கூடத்தில் தங்க வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சமயங்களில் மட்டுமே பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறும் கரையோர மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் ஒரு சிலருக்கு மட்டுமே வீட்டுமனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் மற்றவர்களுக்கு வீட்டுமனை வழங்கப்படவில்லை எனவும் வேதனை தெரிவித்தனர். வந்து காலி பண்ணு சொல்றாங்க. அவங்க உண்டான இடம் கொடுத்ததான் நம்ம காலி பண்ணி போக முடியும். இங்க கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வெப்பட பக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த மேட்டுல இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொடுக்கல. டிச்சு பரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கல. நாங்க அப்போதைக்கு சாமான எல்லாம் எடுத்துட்டு மேட்டுக்கு போயிடுவோம். அப்புறம் மண்டபத்துல இடம் கொடுத்தாங்கன்னா அங்க போய் இருந்து சாப்பிட்டுட்டு தண்ணி எல்லாம் போன வாட்டி நாங்க மறுபடியும் எங்க இடத்துக்கே வந்து உட்காந்துருக்கோம் சார். கேட்டுக்கலாம் இடம் தரையிட்டு இருக்கிறாங்க, இன்னும் ஒதுக்கல. பாதி பேர்த்து கொடுத்துட்டாங்க, நல்லா போயிட்டாங்க. பாதி பேர் இருக்கிறாங்க. ஆண்டுதோறும் ஆடி மாதங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் அச்சத்துடன் வசித்து வருவதாக கூறும் பொதுமக்கள் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வீடுகளை சூழ்ந்து வருவதாகவும் கவலை தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள கந்தன் பட்டறை, விஸ்வேஸ்வர வீதி போன்ற பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு முன்பாக வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. கந்தன் பட்டறையில் சுமார் 25 வீடுகளுக்கு முன்பாக தண்ணீர் சூழ்ந்த நிலையில் மக்கள் மாற்று இடத்திற்கு சென்றனர். கீழக்கரைங்களாம் பார்த்தீங்கன்னா முகாமுக்கு போயிட்டாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒருத்தர் ஆம்பளைங்க இங்கே நம்ம வீட்டுக்கு பாதுகாப்புக்காக இங்கே இருக்கிறோங்க. காவிரி கரையோர மக்களுக்கு இந்த கரையை கொஞ்சம் பலப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற தங்க வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சுங்க. வாசப்படி வரைக்கும் இருக்குது. இப்போது இது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. பவானி ஆற்றில் நீரோட்டத்திற்கு தடையாக இருந்த ஆகாய தாமரைகளை பரிசலில் சென்று அகற்றும் பணிகள் நடந்தன. வெள்ளப்பெருக்கு காலங்களில் உடைமைகள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாக உள்ளதாக கூறும் மக்கள் தங்களுக்கு வீட்டுமனை வழங்கி நிரந்தர தீர்வு காண வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நாமக்கல் செய்தியாளர் ரவி மற்றும் ஈரோடு செய்தியாளர் பாபு. திருநெல்வேலியில் பட்டப்பகலில் இளைஞர் ஒருவர் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியுள்ளது. சகோதரியின் காதல் விவகாரத்தில் காவல் உதவி ஆய்வாளரின் மகன் வெறிச் செயலில் ஈடுபட்டதன் வகீர் பின்னணி என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த விவசாயி சந்திரசேகர், இவரது மனைவி தமிழ்ச்செல்வி தூத்துக்குடியில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர்களது மகன் 25 வயதான கவின் சென்னையில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் கவின் தனது தாய் செல்வி மற்றும் உறவினர்களை நெல்லையில் KTC நகரில் உள்ள வேதா சித்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த சுர்ஜித் என்ற இளைஞர் கவினிடம் தனியாக பேச வேண்டுமென்று நைசாக பேசி இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார். அஷ்டலட்சுமி நகர் பகுதியில் அம்பாள் கிளினிக் அருகே சென்றபோது சுர்ஜித் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து கவினை தாக்கியுள்ளார். அதை சற்றும் எதிர்பாராதவர் அங்கிருந்து தப்பி ஓட முயற்சித்துள்ளார். விடாமல் துரத்திச் சென்ற சுர்ஜித் ஓட ஓட விரட்டி கவினை சரமாரியாக வெட்டி உள்ளார். இதில் படுகாயமடைந்த கவின் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். அதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். உடனே விரைந்து வந்த பாளையங்கோட்டை போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலைவெறி தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி ஓடிய சுர்ஜித் சற்று நேரத்தில் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இதனிடையே சம்பவ இடத்தில் மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் அதிமணி, தடயவியல் உதவி இயக்குனர் ஆனந்தி உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டு தடயங்களை சேகரித்தனர். சம்பவம் நிகழ்ந்த பகுதியில் உள்ள வீடுகளில் இருந்த CCTV கேமரா ஆதாரங்கள் மற்றும் அம்பாள் கிளினிக்கில் இருந்த CCTV கேமரா ஆதாரங்களையும் கைப்பற்றி சென்றனர். முதற்கட்ட விசாரணையில் KCD நகரில் உள்ள வேதா மருத்துவமனையில் இளம்பெண் ஒருவர் சித்த மருத்துவராக பணியாற்றி வருவது தெரியவந்தது. அந்த இளம்பெண்ணும் கொலை செய்யப்பட்ட கவினும் பள்ளியில் ஒன்றாக படித்து வந்துள்ளனர்.
முதலில் நட்பாக பழகிய இருவருக்கும் இடையே நாளடைவில் காதல் மலர்ந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அடிக்கடி அந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு செல்வதாக கூறி கவின் தனது குடும்பத்தினரை அழைத்து சென்றுள்ளார். அத்துடன் தான் திருமணம் செய்ய போகும் பெண் இவர்தான் என்றும் அவரை அறிமுகம் செய்து வைத்ததாக தெரிகிறது. இது அந்த பெண்ணின் தம்பி சுர்ஜித்துக்கு தெரிய வந்துள்ளது. இந்நிலையில்தான் மருத்துவமனைக்கு வந்த கவினை நயவஞ்சகமாக பேசி அழைத்து சென்ற சுர்ஜித் திட்டமிட்டு தீர்த்து கட்டியது அம்பலமாகியிருக்கிறது. மேலும் சுர்ஜித்தின் தந்தை சரவணகுமாரும் தாயார் கிருஷ்ணவேணியும் மணிமுத்தாறு பெட்டாலியன் காவல்துறையில் உதவி ஆய்வாளர்களாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. எஸ்ஐ தம்பதியான இவர்கள் தற்போது கேடிசி நகரில் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட கவின் தாயாரும் ஆசிரியருமான தமிழ்ச்செல்வி பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் தாங்கள் மருத்துவமனையில் இருந்தபோது அங்கு வந்த சுர்ஜித் அவரின் பெற்றோரிடம் அறிமுகம் செய்ய உள்ளதாக கூறி தனது மகன் கவினை அழைத்து சென்றதாக தெரிவித்துள்ளார். அதை நம்பி உடன் சென்ற தனது மகனை கவின் திட்டமிட்டு கொலை செய்திருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் கொலை செய்த பிறகு இனிமேல் தான் தனது பெற்றோர் நிம்மதியாக இருப்பார்கள் என்று சுர்ஜித் ஆவேசமாக கூறியதாகவும் தமிழ்ச்செல்வி குறிப்பிட்டுள்ளார். எனவே கவினை ஆவணக் கொலை செய்ய தூண்டிய சுர்ஜித்தின் பெற்றோர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். இதன் அடிப்படையில் சுர்ஜித் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர்களாக உள்ள அவரின் தாய் தந்தை மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் மீது கொலை மற்றும் SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உட்பட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நெல்லையில் காதல் விவகாரத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரை மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள குடியிருப்பு பகுதியில் வைத்து பெண்ணின் தம்பி ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்த சம்பவம் குலைநடுங்கச் செய்திருக்கிறது. ஆணவ கொலை வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர்கள் தம்பதியை கைது செய்ய வலியுறுத்தி கவினின் உறவினர்கள் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் உள்ள முக்காணி பகுதியில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் கொலை வழக்கில் சுர்ஜித்தின் பெற்றோர் 24 மணி நேரத்தில் கைது செய்யப்படுவார்கள் என உறுதியளித்தனர். இதனை ஏற்று கவினின் உறவினர்கள் சாலை மறியலை கைவிட்டனர். சுர்ஜித்தின் பெற்றோர் கைது செய்யப்பட்ட பிறகே கவினின் உடலை பெற்றுக்கொள்வோம் என அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மறியல் போராட்டம் காரணமாக தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீதிபதியை விமர்சித்து வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுப்பது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவு செய்வார் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி GR சுவாமிநாதன் தனது நீதித்துறை கடமைகளை நிறைவேற்றுவதில் சாதி சார்பு கொண்டிருப்பதாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து வருவதாக புகார் அடைந்தது. இதனிடையே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் நியமனம் தொடர்பான மேல்முறையீட்டில் ஆஜரான வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சாதி ரீதியாக செயல்படுவதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டு குறித்து நேரில் ஆஜராக நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் நீதிபதிகள் GR சுவாமிநாதன் ராஜசேகர் அமர்வில் இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது வாஞ்சிநாதன் நேரில் ஆஜராகி விளக்க அறிக்கையை தாக்கல் செய்தார். அப்போது நீதிபதி GR சுவாமிநாதன் குறித்து வாஞ்சிநாதன் விமர்சனம் செய்து பேசிய வீடியோ ஒளிபரப்பி விளக்கம் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த வாஞ்சிநாதன் வீடியோ ஒளிபரப்பி அதற்கு விளக்கம் கேட்பது முறையல்ல என்றும் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் கேட்டால் பதிலளிக்க தயார் எனவும் தெரிவித்தார். மேலும் தங்கள் மீதான புகாரை தாங்களே விசாரிக்க முடியாது என்றும் கூறினார். அதற்கு நீதிபதிகள் தாங்கள் தலைமை நீதிபதிக்கு அனுப்பிய புகார் குறித்து விசாரிக்கவில்லை என்றும் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக நீதித்துறையை நீதிபதிகளை விமர்சனம் செய்து வருகிறீர்கள் எனவும் தெரிவித்தனர். உங்களையெல்லாம் போராளி என யார் கூறியது என வாஞ்சிநாதனை பார்த்து கேள்வி எழுப்பிய நீதிபதி GR சுவாமிநாதன் நகைச்சுவை செய்கிறீர்கள் என்றார். இதனையடுத்து வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுப்பது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவு செய்வார் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு மாற்றியும் உத்தரவிட்டனர். இதனிடையே வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று மதுரை, விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம்.
பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர் உட்பட 3 தீவிரவாதிகளை இந்திய ராணுவ வீரர்கள் சுட்டுக் கொன்றனர். ஸ்ரீநகர் தச்சிக்கம் வனப்பகுதியில் தீவிரவாத நடமாட்டம் குறித்து கிடைத்த தகவலில் இந்திய ராணுவத்தின் சிறப்பு படை மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீசார் இணைந்து ஆபரேஷன் மகாதேவ் என்ற பெயரில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இதில் மகாதேவ் மலைப்பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்ட 3 தீவிரவாதிகளில் ஒருவர் ஹசிமுசா என அடையாளம் காணப்பட்டதாகவும் அவர் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டது தெரியவந்துள்ளதாகவும் இந்திய ராணுவம் கூறியிருக்கிறது. கொல்லப்பட்ட ஹசிமுசா எல்லை தாண்டிய தீவிரவாத தாக்குதல் நடத்துபவர்களில் முக்கியமானவர் என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது. தீவிரவாதிகளிடம் இருந்து 17 கையெறி குண்டுகள் மற்றும் 2 AK-47 ரக துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு இந்திய ராணுவம் பழி தீர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரத்தில் குடியரசுத் தலைவரின் 14 கேள்விகள் அடங்கிய குறிப்புக்கு பதிலளிக்காமல் திருப்பி அனுப்ப வேண்டுமென உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு, கேரள அரசுகள் முறையிட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் மசோதாக்கள் மீது ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயம் செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனக்குரிய சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்தி 14 கேள்விகளுடன் உச்சநீதிமன்றத்திற்கு குறிப்பு அனுப்பியிருந்தார். இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வில் கடந்த 22ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு மீது மத்திய அரசு, மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் வழக்கை ஒத்திவைத்தது. இந்நிலையில் குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விக்கு எதிராக தமிழ்நாடு மற்றும் கேரள அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்துள்ளன. அதில் குடியரசுத் தலைவரின் கேள்விகள் அடங்கிய குறிப்புக்கு பதிலளிக்காமல் திருப்பி அனுப்ப வேண்டுமென முறையிட்டுள்ளன. குடியரசுத் தலைவரின் இந்த குறிப்பு சட்டத்தை சீர்குலைத்து உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட முடிவுகளை மீறுவதற்காக மாறுவேடத்தில் செய்யப்பட்ட மேல்முறையீடு என தமிழ்நாடு அரசு பதில் மனுவில் குற்றம் சாட்டியுள்ளது. குடியரசுத் தலைவரின் கேள்விகள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறும் வகையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. சத்தீஸ்கரில் கேரள சிவிலியர்கள் கைது செய்யப்பட்டதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் உள்ள துர்க் எனும் ஊரில் ஆட்கடத்தல் மற்றும் மதமாற்ற முயற்சியாக கேரளாவைச் சேர்ந்த பிரீத்த மேரி மற்றும் வந்தனா பிரான்சிஸ் ஆகிய 2 சிவிலியர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். 3 இளம் பெண்களை வேலைவாய்ப்பு என்ற பெயரில் ஆக்ராவிற்கு அழைத்துச் சென்று மத மாற்றம் செய்ய முயற்சிப்பதாக பஜ்ரங் தள் அமைப்பினர் போராட்டம் நடத்திய நிலையில் சிவிலியர்கள் கைது செய்யப்பட்டனர். இதை கண்டித்து கேரளாவில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கேரள சிவிலியர் கைது நடவடிக்கைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான எக்ஸ் தள பதிவில் பஜ்ரங் தள் அமைப்பின் தவறான குற்றச்சாட்டால் கேரள சிவிலியர்கள் கொடுமைக்கு ஆளானது மிகவும் கவலை தருவதாக குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறாக மாநில அரசின் செயலற்ற காரணத்தால் குறிவைத்து தாக்கப்படும் வகுப்புவாத நிகழ்வுகள் ஆபத்தான போக்கை காட்டுவதாக உள்ளது என்றும் இந்திய சிறுபான்மையினர் கண்ணியத்துடனும் சம உரிமையுடனும் பயமற்றும் வாழ வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தனது எழுச்சி பயணத்திற்கு மக்கள் தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருவதாகவும் தமிழக மக்களுக்கு நிம்மதியான நல்லாட்சியை வழங்கும் வரை தான் ஓயப்போவதில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார். இந்நிலையில் இப்பயணம் குறித்து அறிக்கை விடுத்துள்ள அவர் இதுவரை 10 மாவட்டங்களில் 46 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த 18.5 லட்சம் மக்களை நேரடியாக சந்தித்துள்ளதாகவும் அவர்களின் குறைகளை கேட்டு மனநிலையை அறிந்ததாகவும் தெரிவித்துள்ளார். தான் சென்ற இடங்களில் எல்லாம் தன்னை விவசாயிகள், கைத்தறி நெசவாளர்கள், ஆசிரியர்கள், மீனவர்கள், தொழில் முனைவோர், இளைஞர்கள், வேலையில்லா பட்டதாரிகள் சந்தித்து அவர்கள் படும் வேதனைகளை எடுத்துக் கூறியதாக தனது அறிக்கையில் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் அவர்கள் பெற்ற நன்மைகளையும் பயன்களையும் கூறி பெருமை அடைவதாகவும் தெரிவித்துள்ளார். உறுப்பினர் சேர்க்கைக்கு OTP பெற தடை விதித்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திமுக மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் திமுக உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பொதுமக்களிடம் திமுகவினர் வலுக்கட்டாயமாக OTP பெறுவதாக குற்றம் சாட்டி ராஜ்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை சேகரிப்பதும் OTP பெறுவதும் சட்டவிரோதம் என தெரிவித்தது. OTP விவரங்களை யாருடனும் பகிர வேண்டாம்
வேண்டாம் என போலீசார் பொதுமக்களை எச்சரிக்கை விடுத்து வரும் சூழலில் உறுப்பினர் சேர்க்கைக்காக ஏன் ஓடிபி கேட்க வேண்டும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர். மேலும் திமுகவினர் நடத்தி வரும் உறுப்பினர் சேர்க்கையின் போது பொதுமக்களிடம் ஓடிபி பெற இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். இந்நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் நடைப்பயணத்திற்கு தடை விதிக்க கோரி காவல்துறைக்கு மனு அளித்ததை தொடர்ந்து தற்போது உள்துறை செயலருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற பெயரில் அன்புமணி ராமதாஸ் கடந்த 25ஆம் தேதி நடைப்பயணத்தை தொடங்கியுள்ளார். அனுமதி பெறாமல் அன்புமணி நடைப்பயணம் மேற்கொள்வதாகவும் அதற்கு தடை விதிக்க கோரியும் ராமதாஸ் தரப்பில் டிஜிபி அலுவலகத்தில் புகார் கடிதம் அளிக்கப்பட்டது. இருப்பினும் அன்புமணி ராமதாஸ் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் அன்புமணியின் நடைப்பயணத்திற்கு தடை விதிக்க கோரி உள்துறை செயலாளர் தீரஜ்குமாருக்கு ராமதாஸின் நேர்முக தனி உதவியாளரான சாமிநாதன் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் அன்புமணி நடைப்பயணத்திற்கு நிறுவன தலைவரிடம் எந்த அனுமதியும் கேட்கப்படவில்லை என்றும் இந்த நடைப்பயணத்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை செயலாளருக்கு எழுதிய கடிதத்தில் அன்புமணி ராமதாஸ் என்று குறிப்பிடாமல் அன்புமணி என்று கூறப்பட்டுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களாக அதிமுகவின் இன்பதுரை மற்றும் தனபால் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வான மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திமுகவைச் சேர்ந்த பி. வில்சன், சண்முகம், எம். அப்துல்லா, பாமக தலைவர் அன்புமணி ஆகியோரது பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இதனையடுத்து 6 இடங்களுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் திமுக, அதிமுக, மக்கள் நீதி மய்யத்தைச் சேர்ந்த 6 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் பி. வில்சன், கவிஞர் சல்மா, சிவலிங்கம், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ஆகியோர் கடந்த வாரம் எம்பிக்களாக பதவியேற்றனர். இந்நிலையில் அதிமுகவின் இன்பதுரை, தனபால் ஆகியோர் மாநிலங்களவை எம்பிக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நான் இப்பொழுது ஏற்கவிருக்கும் இந்த கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். ஏற்கனவே அதிமுக சார்பாக தம்பிதுரை, சி. வி. சண்முகம், தர்மர் ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக உள்ள நிலையில் தற்போது இன்பதுரை, தனபால் ஆகியோர் பதவியேற்றுள்ள நிலையில் அதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. தெலங்கானாவில் பெற்ற குழந்தையை பேருந்து நிலையத்தில் தனியாக விட்டு சென்றதுடன் காதலனுடன் தப்பி ஓடியிருக்கிறார் பெண் ஒருவர். தெலங்கானா மாநிலம் நல்லகுண்டா நகர பேருந்து நிலையத்தில் நீண்ட நேரமாக அழுது கொண்டிருந்த சுமார் 3 வயது மதிக்கத்தக்க குழந்தையை தேடி யாரும் வராத காரணத்தால் அருகில் இருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். பேருந்து நிலையத்திற்கு வந்த போலீசார் குழந்தையை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்தனர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது பெண் ஒருவர் அந்த குழந்தையை பேருந்து நிலையத்திற்கு அழைத்து வந்து தனியாக விட்டுவிட்டு ஒரு ஆணுடன் வேகமாக அங்கிருந்து செல்வது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த குழந்தையின் தந்தையை காவல் நிலையத்திற்கு வரவழைத்த போலீசார் குழந்தையை அவருடன் அனுப்பி வைத்தனர். சோனி நிறுவனத்தின் காப்புரிமை தொடர்பான வழக்கை மும்பை உயர்நீதிமன்றத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி இசையமைப்பாளர் இளையராஜா தொடர்ந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. சோனி மியூசிக் என்டர்டெயின்மெண்ட் இந்தியா நிறுவனம் இளையராஜாவின் இளையராஜா மியூசிக் அண்ட் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு எதிராக மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. அதில் ஒலிப்பதிவுகளில் சோனி நிறுவனத்தின் பதிப்புரிமையை இளையராஜாவின் நிறுவனம் மீறியதாகவும் இதனால் 1.5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் முறையிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற கோரி இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சோனி நிறுவனத்திற்கு எதிராக காப்புரிமை தொடர்பான மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளதால் மும்பை உயர்நீதிமன்றத்தில் உள்ள மனுவையும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் தலைமையிலான அமர்வு இளையராஜாவின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டையே உலுக்கிய கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராஜு பிஸ்வகர்மாவை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை மனு தாக்கல் செய்துள்ளது. கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது பள்ளிச் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து குற்றவாளியை தனிப்படை அமைத்து தேடி வந்த காவல்துறையினர் சூலூர்பேட்டையில் உள்ள தபாவில் பணியாற்றும் அசாம் மாநில இளைஞர் ராஜு பிஸ்வகர்மா என்ற இளைஞரை கைது செய்து தமிழ்நாடு அழைத்து வந்தனர். அவரிடம் விடிய விசாரணை மேற்கொண்ட தனிப்படை போலீசார் கடந்த சனிக்கிழமை உடல்நல பரிசோதனைக்கு பிறகு திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர். அப்போது அவருக்கு ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை 15 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ராஜு பிஸ்வகர்மாவை புழல் சிறைக்கு அழைத்துச் சென்று அடைத்தனர்.
இந்த நிலையில் ராஜு விஸ்வகர்மாவை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க ஆரம்பாக்கம் போலீசார் திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு மீதான விசாரணை இன்று வரவுள்ளது. திருப்பூரில் சொத்து தகராறு விவகாரத்தில் வழக்கறிஞர் பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பள்ளியின் தாளாளர் உட்பட 5 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். தாராபுரத்தை அடுத்த சிறுகிணறு பகுதியைச் சேர்ந்த தண்டபாணி என்பவர் பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார். இவரது அண்ணன் மகனான உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முருகானந்தம் பள்ளி இருக்கும் இடத்தில் தனக்கும் இடம் இருப்பதாக கூறி வழக்கு தொடுத்திருந்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அனுமதியின்றி கட்டப்பட்ட 4வது மாடி நீதிமன்ற உத்தரவின் பேரில் இடித்து அகற்றப்பட்டது. இதனால் முருகானந்தம் மீது தண்டபாணி கடும் ஆத்திரத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பள்ளிக்கு பின்பகுதியில் அவரது இடத்தில் முருகானந்தம் இருந்தபோது மர்ம கும்பல் அரிவாளால் கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியது. இந்நிலையில் பள்ளி தாளாளர் தண்டபாணி, கூலிப்படையினர் 4 பேர் என 5 பேர் தாராபுரம் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். கால் ரொம்ப சூம்பி போயிருக்குது. போலியோ அட்டாக்கான கோழியா? யோ, நீ தர 5 ரூபாய்க்கு யானை கலைய வைப்பான். சாப்பிட்டு போயா. காக்கா பிரியாணி துண்ணா பின்ன காக்கா குரல் வரமா உன்னி கிருஷ்ணன் குரலா வரும். இந்த காட்சி மூலம் பிரபலமான காக்கா பிரியாணி போன்று வவ்வால் சில்லி சிக்கன் விற்று வனத்துறையிடம் சிக்கியுள்ளனர் சேலத்தைச் சேர்ந்த 2 பேர். சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தானிஷ்பேட்டை வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதியில் அடிக்கடி துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து வனச்சரகர் விமல்குமார் தலைமையிலான வனத்துறை அதிகாரிகள் தொப்பூர் ராமசாமி மலைப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது மீண்டும் துப்பாக்கி சத்தம் கேட்ட நிலையில் சந்தேகத்தின் பேரில் 2 பேரை பிடித்து வனத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதில் அவர்கள் 2 பேரும் தானிஷ்பேட்டையைச் சேர்ந்த கமல் மற்றும் செல்வம் என்பது தெரியவந்தது. இவர்கள் வனப்பகுதியில் மரங்களில் தொங்கும் பழம் தின்னி வவ்வால்களை வேட்டையாடி சமைத்து சில்லி சிக்கன் என்று கூறி தங்கள் சிற்றுண்டி கடையில் விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து கமல் மற்றும் செல்வத்தை வனத்துறையினர் கைது செய்தனர். வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் ஆதார் ரேஷன் அட்டையை நிராகரிக்க கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் மூலம் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆதார் மற்றும் ரேஷன் அட்டைகளை ஆவணமாக ஏற்க தேர்தல் ஆணையம் மறுப்பதாக மனுதாரர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் ஆதாரை இருப்பிட ஆவணமாக ஏற்க முடியாது என தேர்தல் ஆணையம் தரப்பில் மீண்டும் வாதிடப்பட்டது. ஆதார் மற்றும் ரேஷன் அட்டைகளை இருப்பிட ஆதாரமாக பெறுவதில் என்ன பிரச்சினை என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் ஆவணங்களில் பிரச்சினை இருந்தால் தனிப்பட்ட நபர்கள் மீது நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்கலாம் என்றனர். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஆதார் அட்டையை நிராகரிக்க கூடாது என்று தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் வரைவு வாக்காளர் பட்டியலை ஆகஸ்ட் 1ஆம் தேதி திட்டமிட்டபடி வெளியிடலாம் என கூறி வழக்கு விசாரணையை இன்று காலை 10:30 மணிக்கு ஒத்திவைத்தனர். பெங்களூரு கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பெங்களூரு காவல் ஆணையர் தயானந்தா உள்பட 4 காவல்துறை உயரதிகாரிகளின் சஸ்பெண்ட் உத்தரவை கர்நாடக அரசு ரத்து செய்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றதால் பெங்களூரு சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் கடந்த ஜூன் 4ஆம் தேதி வெற்றி கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பங்கேற்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் சின்னசாமி கிரிக்கெட் மைதானம் முன்பு திரண்டனர். இதனால் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 11 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பெங்களூரு காவல் ஆணையர் தயானந்தா உள்பட 4 காவல் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக நீதித்துறை ஆணையமும் நீதிமன்ற குழுவும் விசாரணை அறிக்கை சமர்ப்பித்துள்ளதை சுட்டிக்காட்டி தங்கள் மீதான நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டுமென காவல் அதிகாரிகள் மனு அளித்திருந்தனர். இதை ஏற்று அவர்கள் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை கர்நாடக அரசு ரத்து செய்துள்ளது. அதே நேரம் அவர்கள் துறை ரீதியிலான விசாரணையை எதிர்கொள்ள வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து, கம்போடியா நாடுகளுக்கிடையே நடைபெற்ற போர் முடிவுக்கு வந்துள்ளதாக மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். எல்லை பிரச்சினை காரணமாக கம்போடியா, தாய்லாந்து நாடுகள் இடையே போர் மூண்டது. இதில் இரு தரப்பையும் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட நிலையில் லட்சக்கணக்கானோர் இருப்பிடங்களை விட்டு இடம்பெயர்ந்தனர். இதையடுத்து இரு நாடுகளும் அவர்களது தூதர்களை திரும்ப பெற்றுக் கொண்டனர். இந்நிலையில் மலேசியாவில் நடைபெறவுள்ள ஆசிய கூட்டமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளச் சென்ற தாய்லாந்து பிரதமர் பியூம்தம் வீச்சா எச்சாய் மற்றும் கம்போடிய பிரதமர் ஹூன் மனெட் இருவரும் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் இல்லத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து போரை முடிவிற்கு கொண்டு வருவதாக இரு நாடுகளும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தன. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம்.
அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக தாய் மற்றும் சகோதரரை விசாரணைக்காக சிபிஐ அதிகாரிகள் மதுரைக்கு அழைத்து சென்றனர். அஜித்குமாரின் இல்லத்திற்கு சென்ற டிஎஸ்பி மோஹித்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் அவரது தாய் மாலதி மற்றும் சகோதரர் நவீன்குமாரை தங்களது வாகனத்திலேயே மதுரை சிபிஐ அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர். மேலும் ஒரு குழுவினர் திருபுவனம் காவல் நிலையத்தில் முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டனர். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் பள்ளிக்கு நடந்து சென்ற சிறுவனை வெறிநாய் ஒன்று துரத்தி கடித்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. செல்லுமீரான் என்ற பகுதியைச் சேர்ந்த தமிமுல் அன்சாரி என்ற 5ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவனை நாய் கடித்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் இலவச மனைப்பட்டா வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு கூறினார். சொல்லுங்க 1000 ரூபாய் கிடைக்காதவர்களுக்கு 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு கொடுப்போம் சொல்லுங்க. அதுவும் விரைவில் கொடுக்கப்படும். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் 2151 கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு வழங்க வலியுறுத்தி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் கோரிக்கை மனு வழங்கினார். இந்த சந்திப்பின் போது திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி உடனிருந்தார். தேசிய கல்விக் கொள்கை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனையை மத்திய அரசு வலியுறுத்தும் நிலையில் அதை தமிழக அரசு நிராகரித்தது. இதன் காரணமாக ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கான நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. திருச்சி மாவட்டம் மதுராபுரி ஊராட்சியில் ஜெபம் செய்ய முயன்ற மதபோதகரை நரிக்குறவர் மக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கடந்த வாரத்தில் நரிக்குறவர் காலனியில் சிலரை கூட்டி மதபோதகர் ஜெபம் செய்ததை ஒரு தரப்பினர் கண்டித்து அவரை எச்சரித்து அனுப்பிவிட்டனர். இந்நிலையில் அவர் மீண்டும் அப்பகுதிக்கு சென்றதால் அவரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து கைது செய்ய கோரி வலியுறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக அரசு தன் மீது பொய் வழக்கு போட்டு கைது செய்து நெருக்கடி கொடுத்ததாகவும் தன் உயிரே போனாலும் அதிமுகவை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்றும் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை பள்ளிக்கரணையில் இருசக்கர வாகனம் மற்றும் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்ட ஆண் பெண் கைது செய்யப்பட்டனர். திருட்டு புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த தனிப்படையினர் அதே பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் மற்றும் அவரது மனைவியின் தங்கை ஜெயலட்சுமி ஆகிய இருவரை பிடித்தனர். இதுவரை 2 இருசக்கர வாகனங்கள் 8 சைக்கிள்களை திருடி குறைந்த விலைக்கு அவர்கள் விற்றது தெரியவந்துள்ளது. தேனியில் 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் தாய் தர்ணாவில் ஈடுபட்டார். ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த சிவபாரதி திருமணம் செய்து கொள்வதாக கூறி 17 வயது சிறுமியுடன் நெருங்கி பழகியதில் அவர் கர்ப்பமடைந்துள்ளார். பின்னர் திருமணம் செய்ய மறுத்த நிலையில் சிறுமி அளித்த புகாரின் பேரில் சிவபாரதி மற்றும் அவரது குடும்பத்தினர் 5 பேர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மயிலாடுதுறையில் ஜெயின் சமூகத்தைச் சேர்ந்த பர்யூஷன் பர்வா விரதம் இருந்த பெண் ஒருவர் இரட்டை குதிரைகள் பூட்டப்பட்ட சேரட் வாகனத்தில் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். சேத்தன்குமார் என்பவரின் மனைவி குஷ்பு ஷெராப் என்பவர் 21 நாட்கள் வெந்நீர் மட்டுமே குடித்து பர்யூஷன் பர்வா விரதம் இருந்தார். அந்த விரதம் முடிந்ததைத் தொடர்ந்து ஜெயின் சமூக மக்கள் அவரை வீட்டிலிருந்து சேரட் வாகனத்தில் அமர்த்தி பக்தி பாடல்களை பாடியவாறு ஊர்வலமாக சுமதிநாத் கோயிலுக்கு அழைத்து வந்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். களியக்காவிளையில் சுட்டுக் கொல்லப்பட்ட எஸ்ஐ வில்சன் நினைவாக அவரது பெயரில் கன்னியாகுமரியில் கட்டப்பட்ட காவலர் தங்கும் விடுதியை மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் திறந்து வைத்தார். காவலர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற காவலர்கள் தங்குவதற்காக இந்த விடுதி கட்டப்பட்டுள்ளது. 2020 ஜனவரி 8ஆம் தேதி சோதனை சாவடியில் இருந்த சிறப்பு எஸ்ஐ வில்சனை பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றது நினைவு கூறத்தக்கது. கோவை ஜில்லா சுமை தூக்கும் பொது தொழிலாளர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுமைப்பணி தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய கூலியை பல்வேறு நிறுவனங்கள் கொடுப்பதற்கு மறுப்பதாகவும் தொழிலாளர்களின் கிராஜுவிட்டி செட்டில்மெண்ட் பணத்தை பிடித்து வைத்துக் கொண்டு தராமல் இழுத்தடிப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பல ஏஜென்ட்டுகள் வடமாநில தொழிலாளர்களை பணியில் அமர்த்துவதால் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலையிழப்பு ஏற்படுவதாகவும் கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
குடும்ப பிரச்சனை தொடர்பாக மனு அளிக்க குழந்தையுடன் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த பெண் மண்ணெண்ணெயை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கீழப்பூலானந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரபு குருதேவி தம்பதிக்கு 6 வயதில் பெண் குழந்தை உள்ளது. குடும்ப பிரச்சனை காரணமாக கணவனை பிரிந்து குருதேவி மதுரை மாவட்டம் புளியங்குளம் பகுதியில் உள்ள தந்தை வீட்டில் குழந்தையுடன் தங்கியிருக்கிறார். இந்நிலையில் கணவர் பறித்துக் கொண்ட தனது 15 சவரன் நகைகளை மீட்டுத் தரக்கோரி தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த குருதேவி தீக்குளிக்க முயன்றார். இந்தியாவில் சமூக பாதுகாப்பு திட்டங்களால் பயனடைவோரின் எண்ணிக்கை 64.3% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த எண்ணிக்கை 2016ஆம் ஆண்டில் வெறும் 22% மட்டுமே இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. மலிவு விலை வீடுகள், தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு, உயர்தர சுகாதாரம் உள்ளிட்டவை மக்களின் வாழ்க்கை தர மேம்பாட்டில் முக்கிய அம்சங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று இந்தியாவின் இளம் வீராங்கனை திவ்யா வரலாற்று சாதனை படைத்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகளிர் உலகக்கோப்பை செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. அவ்வகையில் ஜார்ஜியா நாட்டின் பதுமி நகரில் ஃபிடே மகளிர் செஸ் உலகக்கோப்பை போட்டிகள் நடைபெற்றன. இதில் வரலாற்றில் முதல் முறையாக இந்தியாவின் 19 வயது இளம் வீராங்கனை திவ்யா தேஷ்முக் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இப்பெருமையை பெற்ற முதல் இந்தியர் என்ற சாதனையையும் படைத்தார். இதேபோல் இந்தியாவின் மூத்த வீராங்கனையும் 38 வயது கிராண்ட் மாஸ்டருமான கோனேரு ஹம்பியும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தினார். இதுவரை இந்தியர்களே நுழையாத இறுதிப் போட்டிக்கு 2 இந்திய மகளிர் முன்னேறியதால் இந்திய செஸ் ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற கோனேரு ஹம்பி ரேபிட் செஸ் உலக சாம்பியனும் ஆவார். அதே நேரத்தில் தான் அடித்தவர்கள் எல்லாம் டான்கள்தான் என்பது போல் காலிறுதியில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் ஹரிகாவையும் அரையிறுதியில் சீன கிராண்ட் மாஸ்டர் டேனையும் வீழ்த்தி கடும் போராட்டத்திற்கு பின் இறுதிப் போட்டிக்குள் திவ்யா நுழைந்தார். இந்நிலையில் இறுதிப் போட்டியில் ஹம்பியும் திவ்யாவும் சளைக்காமல் ஆடியதால் போட்டி டிராவில் முடிந்தது. அதைத் தொடர்ந்து டை பிரேக்கர் முறையில் வெற்றியாளரை தேர்வு செய்ய முடிவெடுக்கப்பட்டது. ஹம்பி உலக சாம்பியனான ரேபிட் முறையிலேயே டை பிரேக்கர் போட்டி நடந்தது. அதில் முதல் சுற்று டிரா ஆனது. அடுத்த 2வது சுற்றில் இளம் வீராங்கனை திவ்யாவுக்கு கருப்பு காய்களே கிடைத்தன. இந்த பின்னடைவை புறந்தள்ளி மனம் தளராமல் விளையாடிய திவ்யா சீனியரான ஹம்பியை வீழ்த்தி வாகை சூடி வரலாறு படைத்தார். வெற்றி பெற்றதும் உணர்ச்சி வசப்பட்டு அழுதார். Such a moment for all of us. Congratulations to the winner of the World Cup, Divya Deshmukh. Hambi Koneru has put such a fight, but it was written in the stars. பின்னர் உற்சாக மிகுதியில் தாயை கட்டி அணைத்து கலங்கினார். சாம்பியன்ஷிப்பை வென்ற திவ்யாவுக்கு 41,60,000 ரூபாயும் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது. எனினும் ஆடவர்களுக்கு வழங்குவதில் இது பாதியே என்பதால் விமர்சனத்திற்கு உள்ளானது. நேற்று வரை கிராண்ட் மாஸ்டருக்கு ஒருபடி கீழாக சர்வதேச மாஸ்டராக இருந்த திவ்யா வரலாற்று வெற்றி மூலம் கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்துக்கு உயர்ந்தார். இந்தியாவின் 88வது கிராண்ட் மாஸ்டராகவும் 4வது பெண் கிராண்ட் மாஸ்டராகவும் உயர்ந்துள்ளார் இந்த இளம் நாயகி. சாதனை படைத்த திவ்யாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். வேலூர் சரக டிஐஜியாக தர்மராஜன் பொறுப்பேற்றுக் கொண்டார். 4 மாவட்டங்களை கொண்ட வேலூர் சரகத்தில் கொலை கொள்ளை குற்றங்கள் அதிகரித்துள்ளது ஏன் என்பது குறித்து ஆய்வு செய்து அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். திருட்டு, கொள்ளை இது மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன மாதிரி இங்கே நடக்குது, என்ன பேட்டர்ன்ஸ்னு ஸ்டடி பண்ணிவிட்டு 100% இதில் எப்படி இவங்கள நடக்கா வண்ணம் எப்படி தடுப்பது, அது நடந்த விஷயங்களை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்றத பற்றி நம்ம எல்லாரும் ரொம்ப விவரமாக எஸ்பிஸோட நான் ஸ்டடி பண்ணிவிட்டு 100% அதுக்கான நடவடிக்கை எடுப்பேன். அதுதான் என்னுடைய ரோலே.
வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக கூறி பண மோசடி செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்ற குடும்பத்தினரை காவல்துறையினர் தடுத்தனர். சஞ்சீவிபுரத்தைச் சேர்ந்த கோபிநாத் என்பவருக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி புனிதா ரோசி என்பவர் 3,30,000 ரூபாய் பணம் பறித்ததாகவும் 2 ஆண்டுகளாக வேலை வாங்கி தரவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோபிநாத், அவரது தந்தை செல்வராஜ், தாய் செல்வி, மாமா சரவணகுமார் ஆகியோர் தீக்குளிக்க முயன்றனர். மடிப்பாக்கம் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்கு வைத்திருந்த வடமாநில இளம்பெண் கைது செய்யப்பட்டார். கலைவாணர் தெருவில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த அப்பெண்ணின் உடைமைகளை சோதனை செய்தபோது அதில் 4,800 வலி நிவாரண மாத்திரைகள் இருந்ததால் அவை பறிமுதல் செய்யப்பட்டது. சண்டிகரில் இருந்து கூரியர் மூலம் வலி நிவாரண மாத்திரைகளை வாங்கி விற்பனைக்காக வைத்திருந்தது தெரியவந்ததை அடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த காணம்பட்டி பகுதியில் பச்சை கத்திரிக்காய் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கடந்த ஆண்டுகளில் 1 கிலோ 40 முதல் 50 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்பொழுது 10 முதல் 15 ரூபாய் வரை விலை போவதால் வியாபாரிகள் விவசாயிகளிடம் கொள்முதலை குறைத்துள்ளனர். ஏக்கருக்கு 50,000 ரூபாய் செலவு செய்துள்ள விவசாயிகள் நஷ்டத்தை எதிர்கொண்டதால் நிவாரணம் வழங்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தை அணைப்பாளையம் கிராமத்திற்கு இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் தனித்தனியே மனு வழங்கினர். 8 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் உள்ள கிராமத்திற்கு இடமாற்றம் செய்யக்கூடாது என தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் 200க்கும் மேற்பட்டோர் வரிசையில் நின்று நகராட்சி பொறியாளரிடம் மனு அளித்தனர். ஓசூர் அருகே டெம்போ வாகனத்தில் பீரோவில் மறைத்து வைத்து கடத்தப்பட்ட 710 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜூஜுவாடி பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது பெங்களூருவிலிருந்து தமிழகம் நோக்கி வந்த டெம்போ வாகனத்தை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது வீட்டை காலி செய்து பொருட்களை ஏற்றி வந்த அந்த டெம்போவில் இருந்த பீரோவில் புகையிலை பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கார் கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் உயிரிழந்தார். சங்கராபுரத்தைச் சேர்ந்த கால் டாக்ஸி ஓட்டுநர் பிரபாகரன் வீட்டில் சிலிண்டர் காலியானதால் காரைக்குடி திருச்சி சாலையில் உள்ள நிறுவனத்தில் இருந்து சிலிண்டர் வாங்கிக் கொண்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் பிரபாகரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.